அதானே பார்த்தோம் உன் ஸ்பெஷல் எங்கே காணமேன்னு. அம்மா என்னம்மா அது இன்னைக்கு எதுவும் கறி மீன்லாம் இல்லையா? ஏண்டா இதுக்கு மேலே என்னடா கறி மீன் வேணும்? ஏன்டா அப்படி அலையிற? இல்லைப்பா, ஏதாவது நல்ல உரப்பா காரசரமா வாய்க்கு ருசியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஏம்மா அதெல்லாம் செய்ய மாட்டேன்ற? என்னடா நீ வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்ச, வேற என்ன பண்றது? என்னத்த என் குழந்தை காரணம் இல்லாமையா வரப்பா புளிப்பா கேட்பாரு? அங்கதான் வரப்பா ஊறுகாய் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து போடுங்க. சித்தப்பா, என்னடா சித்தி என்ன டீச்சரா? சித்தி டீச்சராவா? ஓஹோ, அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போறாங்களே அதனால இப்படி கேக்குறியா? சித்தி டீச்சர் இல்லம்மா, அவங்க பெரிய படிப்பு படிச்சுன்னு இருக்காங்க. இல்ல சித்தப்பா, சித்தி உன்னை அடிச்சிச்சுல, அதான் கேட்டேன். சொல்லுங்க சித்தப்பா, சித்தி என்ன டீச்சரா? இல்லம்மா, சித்தி என்ன அடிக்கவே இல்லையே. இல்ல, சித்தி உன்னை அடிச்சிருச்சு. இல்ல உன் வேலை தானே, அடுத்த கூட்ட போட்டு கொடுக்கறது தான் வேலையா? என்னது போட்டு கொடுக்குறேனா? நான் என்ன இல்லாதையும் பொல்லாதையுமா சொன்னேன்? அங்க என்ன நடந்துச்சோ அதைத்தானே தம்பி ஒளிவு மறைவு இல்லாம சொன்னேன். எனக்கு பொய் சொல்லலாம் தெரியாதுப்பா. பார்த்தது அப்படியே சொல்லணும்ல. ஆமாப்பா, எனக்கு எதையும் மறைச்சு பேச தெரியாது, சூதுவாது கிடையாது. ஐயோ, உன் பொண்டாட்டி சொல்றது கேட்டியானா? இந்த பாரு, நான் புல்ல இருக்குது, எங்க 2 பேருக்குள்ள 1000 நடக்கும், அதை வெளில சொல்லணும் தெரியுதா உன் பொண்டாட்டி வேலையா? கலா, என்ன இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம இவங்க விஷயத்துல தலையிடுற? யோ, என்னயா இங்க என்ன வெக்கக்கேடு நடந்தாலும் கண்டுக்காம இருக்க சொல்றியா? என்ன வெக்கக்கேடு கண்டு நீ? கட்டினவன உன் பொண்டாட்டி கையை நீட்டு அடிக்கிறா, இது வெக்கக்கேடு இல்லையா? ஐயா, நீ மட்டும் என்ன ஒழுங்கா? ஏன் ஒரு நாள் உன் புருஷன் கண்ணத்தை நீ இடிக்கல, கை வாங்க போல? கண்ணத்துல செல்லம் அடிக்கிறத பத்திலாம் நீ பேசாத. நான் எப்பயாவது கோவத்துல கைய வாங்கியிருப்பேன், ஆனா அடிச்சது கிடையாது. அடேங்கப்பா. அப்படியே நான் அடிச்சாலும் என் புருஷன் என்ன திருப்பி அடிச்சவர்டா. அவர் எப்பவுமே உப்பு ஊறப்போட தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறவரு. ஒன்ன மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டு அடி வாங்குற ஆள் கிடையாது. என்னம்மா இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏன் பேசினா என்ன? உங்க சின்ன மவனை அந்த மெத்த படிச்சவ ரூம்குள்ள போட்டு புஸ்தகத்தால் அடிக்கிறா, மோபாயில குத்துறா, போட்டோவை தூக்கி தலைமையில அடிக்கிறா. இவனும் புள்ள பூச்சி கணக்கா தலையை குனிஞ்சுக்கிட்டு அடி வாங்கிட்டு நிக்கிறான். இந்த கன்றாவி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாம் அக்கிரமமா தெரியல? இதையெல்லாம் கேட்டதுக்கு தான் உங்க பையனுக்கு ரோஷம் போத்திக்கிட்டு வந்துருச்சு. ஏண்டாப்பா இப்ப வர்ற ரோஷமும் சொரணையும் அப்ப ஏண்டா வரல? எங்க 2 பேருக்குள்ள 1000 நடக்கும், உன் கையில வந்து நியாயம் கேட்டமா? ஏய், எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இப்ப அந்த பொண்ணு சங்கடப்படுதுல? அட சும்மாரியா, இந்த மாதிரி சங்கடப்பட்டாலாவது அவ இவனை ஒரு ஆம்பளை மாதிரி மதிக்கட்டும். நீ பரவாயில்லையா, கொஞ்சமாவது சொரணையோட இருக்க. உன் தம்பி சுத்த மோசம். அண்ணா, ஏய், இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். என்னையா பேசுற நீ? படிச்சவ வெள்ளத்தோல் இருக்குன்னா என்ன வேணா செய்வாளா? அவ இவனை அசிங்கப்படுத்துவா, இவன் அவளை நியாயப்படுத்துவானா? ஏயா, இத்தனை பேர் இருக்கீங்களே, இது தப்புன்னு இவனுக்கும் அவளுக்கும் யாராவது எடுத்து சொல்றீங்களா? அதை விட்டுட்டு ஏன் மேல பாயிரீங்க? இந்த வீட்டுல ஆம்பளைங்களுக்கு மரியாதை வேணாமாயா? இன்னைக்கு புருஷனை கை நீட்டுறவ நாளைக்கு உன்னையும் உங்க அப்பாவையும் அசிங்கமா பேச மாட்டான்னு என்னையா நிச்சயம்? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசாத. நீ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் மரியாதை கொடு, அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ஆண்டவா. ஏய், நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? பாரு டேய், அதுகிட்ட பேசுறத விட்டுட்டு நீ பேசாம உட்கார்ந்து பாருங்க, சாப்பிடு. எல்லார் கையிலுமே சொல்லிட்டேன், என் பொண்டாட்டி ஆண்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். யாரும் எனக்கு சொல்லி தர தேவையில்ல. டேய், சாப்பிட்டுட்டு போடா. என்னங்க இது? டேய் ராஜேஷ், யோ யோ, நீ ஏன் போற? சாப்பிட்டு போயா? யோ, சாப்பிட்டு போங்கறல்ல. என்னங்க பேசாம இருக்கீங்க? கலா சொல்றத கேட்டியா? ஆர்த்தி ராஜேஷை கை நீட்டி அடிச்சாளா? அது தப்பு இல்லையா? என்னங்க சொல்றது? படிச்ச பொண்ணு. படிச்ச பொண்ணு. அவ கலாவை விட நாகரிகமா தான் நடந்திருக்கணும். புருஷனை கை நீட்டலாமா? இதையா காலேஜில் சொல்லி தராங்க? ராஜேஷ் ஒண்ணு வருத்தப்படலையேங்க. அவன் பார்த்து கூட்டு வந்த பொண்ணுன்னு அவன் தணிஞ்சு போறான் போல் இருக்கு. ரொம்ப சங்கடமா இருக்கு லட்சுமி. இந்த காலத்து பிள்ளைங்க
நாம எதிர்பார்க்குற மாதிரி இல்லைங்க. சாப்பிடுங்க. என்னத்தை சாப்பிடுறது போ. குட் மார்னிங் மேடம். ம் இப்போதான் வரியா? ஆமாம் மேடம். நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமா வர ட்ரை பண்ணு, புரியுதா? சரி மேடம். மேலே ரூம்ல என் ஹேண்ட்பேக் இருக்கு, அதை எடுத்துட்டு வா போ. மேலேனா எந்த ரூம்? ஒரு ரூம்ல பாட்டு சத்தம் கேட்கும், அதான் என் ரூம். போய் எடுத்துட்டு வா. சரி மேடம். டிரைவர், ஆ பிளாக் ஹேண்ட்பேக், புரியுதா? ஓகே மேடம். கோ. काश ऐसा कोई मंजर होता मेरे कांधे पे तेरा सर. ஹே ஓ மை காட், எப்ப நீ உள்ள வந்த? இப்போதான் மேடம். சாரி மேடம். நான்சென்ஸ். எதுக்காக இப்ப ஏன் ரூம்குள்ள வந்த இடியட்? அஞ்சலி மேடம் தான் இந்த பேக் எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓ மை காட், என்னோட ஃபேவரட் இது. இது உடைச்சிட்டியா நீ? கண்ணு தெரியல, உனக்கு அறிவில்ல. குருவி பொம்மை போய் உடைச்சிட்டியா நீ? மன்னிச்சிருங்க மேடம், தெரியாம உடைச்சிட்டேன். சாதாரண பொம்மை தானே மேடம். இது உனக்கு சாதாரண பொம்மையா? இடியட். இது இது என்னோட ஃபேவரட்டான ஒரு குருவி தெரியுமா? இதுக்கு நான் பேரெல்லாம் கூட வச்சிருக்கேன், நைட்டிங்கேல். ஏய், அவ உன்னை அடிச்சாளா? ஆமா. ஏய், யார கேட்டு என் டிரைவர் நீ அடிச்ச? யார கேட்கணும்? அவன் தப்பு பண்ணா நான் அடிச்சேன். என்ன பெரிய தப்பு பண்ணா? சொல்லாம கொள்ளாம மேனஸ் இல்லாம என் ரூம்குள்ள வந்தது இல்லாம என் நைட்டிங்கேல கீழே போட்டு உடைச்சிருக்கான். ஏய், இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? கெட் அவுட். ஏய் மனோ, மனோ நில்லு. மனோ, லுக் அனு, மனோ என் டிரைவர். அவனை அடிக்கவோ போக சொல்லவோ உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அடேங்கப்பா, அவனுக்கு என்ன நீயா சம்பளம் தர? ஆதி தானே சம்பளம் தரான், அதனால அவன் எனக்கும் தான் டிரைவர். ஏய், இன்னும் நின்னுட்டு இருக்க? கிளம்ப. ஏய் நில்லு. மடையனா நீ? நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, அவ சொன்னா நீ போயிடுதியா? மரியாதையா இங்க நில்லு. ஏய், உன்னை நான் தொலைச்சிருவேன். மரியாதை இங்க இருந்து போறேன். என்ன எங்க சண்டையை வேடிக்கை பக்கம் நின்னுட்டு இருக்க? கிளம்ப. சாரிங்க. அனு, அவனை போ சொல்றதுக்கு நீ யாரு? அவன் என்னோட டிரைவர். ஐ மைண்ட் யூ அஞ்சலி, பாட்டி மாதிரி தேவையில்லாம பேசாத. இந்த வீட்ல நீ சின்ன பொண்ணு, அது ஞாபகம் என்ன வச்சுக்கோ. மனோ, No rights. நீ வேணா மாறி மாறி பந்தாடுறாங்கல்ல. சொல்லி மேல வந்துச்சு. அவனை அடிக்கவோ வெளியே போக சொல்றதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் தெரியாது, புரிஞ்சுதா? உன் பர்ஸ் வேணும்னா நீ தான் வந்து எடுத்துக்கணும். ஒரு டிரைவரை ரூம்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி நீ ஏன் பெர்மிஷன் கேட்டுக்கணும் அஞ்சலி? ஏய், அனாவசியமா என் வழியில குறுக்கிடாத, புரியுதா? அஞ்சலி, நீ தேவையில்லாம ஏன் ஓகே விஷயத்துல ஓகே, ஸ்டாப் இட் நவ. அனு, என்ன இதெல்லாம்? நம்ம கிட்ட வாங்குற சம்பளத்துக்கு அவனுக்கு வேலை கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல். அவன் அடிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. நீ படிச்சவள் தானே, இப்படி பிஹேவ் பண்ணலாமா? அப்பா, அவன் என்னோட நைட்டிங்கேல உடைச்சிட்டான். உடைச்சது மட்டும் இல்லாம ரொம்ப சாதாரணமா வேற பேசிட்டு போயிட்டான். பீங்கா பொம்மை ஈஸியா உடைஞ்சிருச்சு. நீயும் நானும் உடைச்சிருந்தா என்ன செய்வோம்? ஈஸியா நோ. நம்ம கிட்ட வேலைக்கு வரவங்க கிட்ட நம்ம உழைப்பு மட்டும் தான் எதிர்பார்க்கணும். அதை விட்டுட்டு அவன் உணர்வுகளை சீண்டி பார்க்க கூடாது. That is very dangerous. I want both of you. அந்த பையன்கிட்ட ஒரு வேலை கொடுத்து அவன் செய்யலைனா கண்டிக்கலாம். ஆனா அவன் இன்சல்ட் பண்ண கூடாது, புரியுதா? என்ன மனோ, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டியா? இதெல்லாம் பார்த்தா வேலை விட்டு ஓடிடலான்னு மனசில் நினைக்கிற இல்ல? இல்ல சார், நான் நினைச்சா கூட என்னால் இந்த வேலையை விட்டு போக முடியாது. ஏன்னா என் குடும்ப சூழ்நிலை அப்படி சார். நான் இதுக்கெல்லாம் மனசை தயார்படுத்திட்டு தான் சார் வந்தேன். பணக்காரங்க வீடுனா அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் சகிச்சுக்க வேணும்னு சொல்லி தான்
நான் வந்தேன் சார். ஆனந்தி, நீ லஞ்சுக்கு வரல? நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரி. ஹலோ, சொல்லுங்க சார், யார் வேணும்? ஆனந்தி, என்ன இல்ல ஆபீஸ் விஷயம் ஏதாவது பேசணுமா? இல்ல ஆனந்தி, ஆபீஸ் விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, செய்யறேன். அதை தாண்டி வேற ஏதாவது பேசுறதா இருந்தா வேண்டாம். ஆனந்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது பாருங்க, நீங்க என்கிட்ட ஆபீஸ் ஆர்ல மட்டும் பேசுங்க, அதுவும் ஒர்க் சம்பந்தமா மட்டும். இப்ப எதுவும் வேண்டாம். நானும் நீயும் தனியா இருக்கணும், பேசணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் மடத்தணுங்க. என்ன ஆனந்தி பேசுற? நீ என் மனசுல இருக்க. உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு ஆசைப்படுறதுல என்ன மடத்தனம் இருக்கு? மிஸ்டர், இப்படி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். பண்ண ஆனந்தி, நீ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நம்மளை பத்தி அவங்க கிட்ட எடுத்து சொல்ல போற, அவ்வளவுதானே? பல முறை உங்ககிட்ட சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சுங்க. ஏன் என் உயிரை இப்படி வாங்குறீங்க? என்ன ஆனந்தி, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் இருந்தா இந்நேரம் நான் உனக்கு புருஷன் தானே. நல்ல வேலை அது நடக்கல. நீங்க தான் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே. எது? ஒரு வார்த்தை சொல்லு, அவளை துரத்தி அனுப்பிச்சிடுறேன். மடத்தனமா உளராதையா. அவளை துரத்திட்டு என்ன உன் வீட்டுக்கு கூப்பிடுறியா? அசிங்கமால உனக்கு? அவ உன் பொண்டாட்டி. என்ன உளர்ற? நான் ஏத்துக்கிட்டா தானே அவ பொண்டாட்டி. காட் ப்ளீஸ், எல்லார் நன்மையும் நினைச்சு நான் சொல்றேன். இதை இதோட விட்டுருங்களே. இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஆனந்தி. நீ புத்திசாலி பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பேசலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. நான் எதேச்சே வந்தேன். உங்க பேச்சும் கேட்டேன் மிஸ்டர் கார்த்திக். இப்ப உங்களை பத்தி நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க யார்கிட்டயும் எந்த உறவுகிட்டயும் விசுவாசம் இல்லாத ஒரு குழப்பவாதின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் விடுங்க, மனைவி கிட்ட கூட நீங்க நேர்மையானவரா விசுவாசமானவரா இல்ல. இல்லங்க, நான் ஆனந்திக்கு விசுவாசமா தானே இருக்கேன். டேமிட், கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு ஆனந்தி கிட்ட இந்த மாதிரி பேச்சு பேசுறீங்களே, என்ன நியாயம் இது? இத பாருங்க, இது எனக்கும் உங்க தங்கச்சிக்குள்ள பிரச்சனை. என் தங்கச்சி கிட்ட ஒரு 3வது மனுஷன் வந்து இப்படி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும்போது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது மிஸ்டர் கார்த்திக். யார் 3வது மனுஷன்? நான் இவளோட புருஷன். அசிங்கமா உளறிட்டு இருக்கீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்களுக்கு அப்படிதான் தெரியும். இது பாருங்க, இது வரைக்கும் உங்களால இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. இந்த ஆபீஸ்ல கூட நீங்க வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஆனந்திக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்ததே நான் தான். என்ன ஆனந்தி, சொல்லலையா? என்ன ஆனந்தி இதெல்லாம்? அக்கா ப்ளீஸ், அது வேற ஒரு சூழ்நிலை. நான் அப்புறமா உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். இந்த பைத்தியக்காரன் உளறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஆனந்தி, திரும்ப உளறன்னு சொல்லாத. நானா பைத்தியக்காரன்? பின்ன கல்யாண மண்டபத்துல இவள அம்போன்னு விட்டுட்டு இப்ப இப்படி பேசுறதும் நடந்துக்கிறதும் பைத்தியக்காரத்தனம் இல்லாம வேற என்ன? இத பாருங்க, முதலாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணம் நான் இல்ல, உங்க கடைசி தங்கச்சி ஆர்த்தி. இப்ப இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, அன்னைக்கு நான் வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட போது உங்க தங்கச்சிக்காக நீங்க வந்து என்கிட்ட பேசல? பத்திரிக்கை கூட அடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை ஒதுக்கிட்டு உங்க தங்கச்சி ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கல? அதுக்காக என் குடும்பத்தை கூட நான் பகைச்சுக்கல? நான் பைத்தியம்? குழப்பாதீங்க கார்த்திக். யார் குழப்பறது? விடிஞ்ச அக்கா கல்யாணங்கிற பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாம எவனையோ கூட்டிக்கிட்டு ஓடி போனா உங்க தங்கச்சி ஆர்த்தி. அவ மட்டும் அன்னைக்கு ஓடி போலன்னா இன்னைக்கு இவ்வளவு குழப்பம் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆச்சு ஒழிய இன்னி வரைக்கும் என் பொண்டாட்டியை நான் ஏற எடுத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனந்தியை தான் மனசார நேசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரனா தெரியுதுல? முதல்ல நான் ஆனந்தியை லவ் பண்ண போது என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனா. அப்புறம் எனக்கு கல்யாணம் உடனே அவளே தேடி வந்தா, நீங்களும் வந்து பேசுனீங்க. யாரையும் ஒரு கேள்வி கேட்காம என் குடும்பத்தையும் பகைச்சுக்கிட்டு அவளை ஏத்துக்கிறதுக்கு தயாரான பாருங்க. நான் பைத்தியக்காரன் தாங்க. நீளமா பேசுறதுனால உங்க தப்பை நீங்க மறைக்க முடியாது மிஸ்டர் கார்த்திக். என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும் அன்னைக்கு நீங்க உறுதியா நின்னுருந்தா உங்க கல்யாணம் நடந்திருக்கும். காதலிச்ச நீங்க அன்னைக்கு வாயை முடிட்டு நின்னுட்டு இப்ப இவ்வளவு பேசுறீங்களே, இது சுத்த அயோக்கியத்தனம். உங்களுக்கு தெரியுமா? இப்ப இவ மேல ஆசைப்படுறீங்களே, எதுக்கு? இவளை நீங்க 2ஆம் தரமா அடையறதுக்கா?
ஊர் உலகெல்லாம் எவ்வளவு கேவலமா பேசணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஊர் உலகத்தை பத்திலாம் நான் கவலைப்படலங்க. இருக்கட்டும். ஆனா ஆனந்தியோட விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவ உங்களை கட்டிக்கிறேன்னு சொன்னாளா? சொல்லாட்டி அதான் அவன் மனசுல இருக்கே. ஏங்க, இந்த வேலையை முதல்ல வேணாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவ எதுக்கு மறுபடியும் வந்து ஏத்துக்கணும்? நான் இந்த மாதிரி பலமுறை அவகிட்ட பேசியிருக்கேன். வேலையை விட்டு போக வேண்டியதானே? ஏன் இன்னும் இருக்கா? சரி, அதெல்லாம் விட்டுருவோம். ஏன் இன்னும் ஆனந்தி வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல? அவ மனசுல நான் இருக்கிறதுனால தானே. நான் சொன்னதெல்லாம் 6 முறை யோசிச்சு பாருங்க, அதுல இருக்கிற உண்மை உங்களுக்கே புரியும்.